இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்துதல் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். வெளிப்படுத்தல் 3:11 வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு, உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு என்று சொல்லி ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தின இந்த அநேக காரியங்களில் இதையும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. இந்த நாளிலே செய்தியினுடைய தலைப்பு தேவ மேன்மையை இழக்காதே என்கிற தலைப்புல, தேவ மேன்மையை இழக்காதே என்கிற தலைப்புல ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வசனங்களை தியானிக்க போகிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் படிக்க கேட்போம். ரீட் இன் இங்கிலீஷ். Behold, I come quickly. Hold thee fast, which thou hast, that no man take the crown. ஒருவனும் உனக்குள்ளதை, உனக்கு தேவன் கொடுத்ததான கிரீடத்தை, உனக்கு தேவன் கொடுத்த மேன்மையை, உனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு தேவன் கொடுத்ததான கிருபைகளை, உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, கிரீடத்தை அதை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கும் போது இரட்டிப்பான ஆவியின் வரம் தனக்கு வேண்டும் என்று சொல்லி அதே நோக்கி வாழ்ந்ததான ஒரு மனிதனாக காணப்பட்டார். ஸ்தோத்திரம். நாம் பார்க்கும்போது ஆதியாகமத்திலிருந்தே நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களை வாசிங்க. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். பாருங்க, இந்த தேராகு என்கிறவர் யார் அப்படின்னா ஆபிரகாமுடைய தகப்பன். இந்த ஆபிரகாமுடைய தகப்பனுக்கு 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை அழைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அழைப்பு இல்லாவிட்டால் ஒரு லீடிங், ஒரு வழிநடத்துதல் இருந்திருக்கிறது. அவர் எங்க போக புறப்பட்டாராம்? ஆபிரகாமையும் ஆபிரகாமுடைய மனைவி சாராயையும் அந்த தேராகனுடைய இன்னொரு மகன் ஆரானுடைய மகன் லோத்துவையும் அழைத்துக் கொண்டு கானானுக்கு நேராக பிரயாணப்பட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கானானை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்ததான அந்த கானானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது பாலும் தேனும் ஓடுகிறதான, அது ஒரு செழிப்பான மகிமையான ஒரு தேசம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போகும்படியாய் தேராகு ஆபிரகாமுக்கு முன்னாடியே கானானுக்கு போவோம், கானான் பயணமோ தூரம் எகிப்தை கடந்துதான் சென்றிடுவோம் என்று சொல்லி பாட்டு இருக்கிறது போல தேராகு பிரயாணப்பட்டார். எங்க? கானானுக்கு போகணும், தேவன் வழி நடத்துகிற அந்த கானானுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி புறப்பட்டார். ஸ்தோத்திரம். ஆனால் வசனம் சொல்லுகிறது புறப்பட்டார், ஆனால் அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது.
தேராகனுடைய ஆயுசு நாட்கள் முடிந்து விட்டது. ஒரு நோக்கத்தோடு தேராக புறப்படுகிறார். ஆனால் இடையிலே அவர் ஆரானிலே இருந்து விட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில அநேக நேரங்களிலே நாம் ஒரு நோக்கத்தோடு செயல்படுகிறோம். ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாய் நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் ஓட்டம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். தேராக கானானுக்கு நேரே போனது போல நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களிலே ஆண்டவரால் உணர்த்தப்பட்டோம். இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில நாம ஆண்டவருக்கு பல பொருத்தனைகளை பண்ணியோம், பல காரியங்களை பண்ணியோம். நான் ஆண்டவருக்கு இந்த ஊழியத்தை செய்வேன், நான் இப்படி பண்ணுவேன், நான் அதிகாலை ஜெபம் பண்ணுவேன், நான் இரவு நேரத்துல ஜெபம் பண்ணுவேன், வெளியே போய் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி பல காரியங்களில தேராக போல நம்ம என்ன செய்யறோம்? கானானுக்கு நேராக தேவனுக்கு அடுத்ததான ஒரு காரியத்துக்காக பிரயாணப்பட நினைக்கிறோம். பிரயாணப்படவும் ஆரம்பத்தை தொடங்கி இருப்போம். ஆனால் கடைசியில் என்ன செய்கிறோம்? அந்த தேராகு ஆரானில உட்கார்ந்து விட்டது போல அங்கேயே அவருடைய வாழ்க்கையே முடிந்து விட்டது. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஒரு நல்ல நோக்கத்தோடு ஆண்டவருக்காக பல நேரங்களில் செயல்படுகிறார்கள். ஆனால் பல நேரத்துல அவருடைய நோக்கம் ஏதோ ஒரு இடத்துல அந்த நோக்கத்துக்கு நேராக அவர்கள் முன்னேறாதபடிக்கு ஸ்தோத்திரம் ஒரு ஆரானை போன்றதான ஒரு இடம், ஒரு சூழ்நிலை அவர்களை தடை பண்ணுகிறது. இந்த திருவிருந்த ஞாயிற்றுக்கிழமையில உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களை நடத்த விரும்புகிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, இல்லாவிட்டால் தேவனுக்கு நீங்கள் உண்மையாய் அந்த கானான் என்கிற அந்த பயணத்துல ஸ்தோத்திரம் செயல்பட தடையான காரியங்கள் எது என்கிறதை பார்த்து நீங்கள் அந்த அழைப்பிலே அந்த பிரயாணத்துல முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, இந்த அழைப்பை அந்த மறந்து போன, இல்லாவிட்டால் இடையில நின்று போன அந்த தேராகு கானானை பெற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனா ஆபிரகாமை பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமுக்கு அழைப்பு வருகிறது. தேராகு ஒரு அழைப்போடோ இல்லாவிட்டால் ஒரு தேவனுடைய தரிசனத்தை எதையோ பெற்றுதான் அவர் கானானுக்கு நேராய் போவோம் அப்படின்னு சொல்லி செயல்பட்டார். ஆனால் அவருடைய தரிசனம் நிறைவேறவில்லை. கானானின் ஆசீர்வாதத்தை அவர் பார்க்க முடியவில்லை. ஆனால் இந்த ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். அந்த குடும்பத்தை விட்டு வேறு பிரித்தாதான் இந்த ஆபிரகாமை நம்ம நடத்த முடியும் என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறார்? உன் இனத்தை, உன் தேசத்தையும், உன் இனத்தையும், உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி தேவனுடைய அழைப்பை கேட்டவுடனே ஆபிரகாம் என்ன செய்கிறார்? கீழ்ப்படிந்து அந்த தேசத்தை விட்டு அவர் கானானுக்கு போகும்படியாய், ஸ்தோத்திரம், தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து போகும்படியாய் பிரயாணப்பட்டு போனார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஸ்தோத்திரம், ஊர் என்கிற அந்த தேசத்தை விட்டு அவர் கடந்து போனார். அந்த ஊர் அப்படின்றது இன்னைக்குள்ள ஈரான் தேசம். அந்த ஈரான் தேசத்துல இருக்கிற ஒரு பட்டணம் இன்னைக்கும் ஊர் என்கிற அந்த பட்டணம் இன்னொரு பெயர்ல அழைக்கப்படுகிறது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அங்கிருந்து புறப்பட்டு பாருங்க, ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து போனார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனா இருந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அந்த
தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொள்ளும் போது 75 வயது. அந்த வயதிலும் எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருந்தார்கள், எத்தனையோ இரத்த கலப்புள்ளவர்கள் அவரை சுற்றிலும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் தேவன் உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லும் போது கீழ்ப்படிந்து போனார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அழைப்புக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு, இந்த வேதத்துள்ள வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம செயல்படும் போது நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம கீழ்ப்படியாவிட்டால் ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். தேராகு இழந்து போனார். ஆனால் ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். கானானின் ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கிடைத்தது என்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8 - 10 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். பாருங்க, அந்த ஆதி காலத்திலேயே ஆபிரகாம் எதற்காய் காத்திருந்தாராம்? தேவன் அஸ்திபாரம் போட்டு தேவன் கட்டின அந்த மகிமையான பரலோகத்தை காண வேண்டும் என்று சொல்லி அவர் காத்திருந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்க வந்து 2025 ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டது. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஆபிரகாமை போல ஆண்டவர் நமக்காக கொடுக்கிற அந்த பரலோகத்துக்காய் நம்மால காத்திருக்க முடிகிறதா? ஸ்தோத்திரம். இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில கொஞ்சம் யோசித்து பாருங்க. பரலோகத்துக்காய் காத்திருக்கீங்களா? உலகத்துக்காய் காத்திருக்கீங்களா? தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே உங்களுடைய வாழ்க்கையில சிந்தை உள்ளவர்களா இருக்கீங்களா? இல்லாட்டா உலக சிந்தை தான் என்னுடைய இதயத்துல 99.99% உலக சிந்தை தான். தேவனை பற்றிய சிந்தையே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? அவருடைய வாழ்க்கையில தேவனை குறித்து, அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருக்கு அடுத்ததான காரியங்களை பெற்றுக்கொள்ள ஒரு வாஞ்சையும் இல்லாதபடிக்கு முழுசா உலகத்துல இருக்கிறார்கள். யாரு? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த ஜனங்கள் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் தேவனுடைய அழைப்பை பெற்று தேவனுடைய வழியில, தேவனுடைய பரிசுத்த பாதையில, தேவனுடைய வசனத்தின்படி, கர்த்தருடைய வசனத்தின்படி, வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதன்படி நடக்க வேண்டிய அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆரானை போல, அந்த ஆரானிலே தேராகு முடிந்து போனது போல அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு காணப்படுகிறது. இன்றைக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ஸ்தோத்திரம். இதையெல்லாம் விடு அப்படின்னு சொல்லி சொன்ன போது தேவனுடைய அழைப்புக்கு, என்னோடு பேசின ஆண்டவருடைய அழைப்புக்கு முன்பாக இந்த காரியங்கள் எல்லாம் பெருசில்லை அப்படின்னு சொல்லி விட்டு போனார். ஸ்தோத்திர. ஆபிரகாமை தேவன் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய சந்ததியை தேவன் பெருக பண்ணினார். அதே ஆபிரகாமுடைய சந்ததி இன்றைக்கும் உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கிறதுன்னா ஆபிரகாம் தேவனை பின்பற்றி தேவனுக்கு கீழ்ப்படிந்து போனபடியினால்தான் இன்னைக்கு ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளாகி நாம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து போகாதபடிக்கு அதை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக முடிவறியந்தவும் நிலைத்திருந்து அந்த ஆபிரகாம் அன்றைக்கே காத்திருந்ததான அந்த தேவனால் அஸ்திபாரம் போட்டதான அந்த நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான்.
ஸ்தோத்திரம். பரலோகத்தை குறித்து அதனுடைய அஸ்திபாரங்களிலே எத்தனையோ விதமான கற்கள்னா தங்கத்தை காட்டிலும் வைரத்தை காட்டிலும் விலையேற பெற்ற கற்களினாலே தேவன் அஸ்திபாரம் போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு மகிமையான பரலோகத்துக்கு போகும்படியாய் தான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை பின்பற்றி அவரை சேவித்து நாம ஜீவிக்கும்படியாய் வேதம் நமக்கு போதிக்கிறது. அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி ஆபிரகாம் கீழ்ப்படிந்து செயல்பட்டது போல ஸ்தோத்திரம், இந்த மண்ணுக்காக தேவன் நமக்கு கொடுக்கிற மேன்மையை இழந்து விடாதபடிக்கு செயல்படுகிற மக்களாக நாம் காணப்படுவோம். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக பார்க்கும்போது நாம் வேதத்துல பார்க்கும்போது ரூபன் என்று சொல்லக்கூடியதான அந்த யாக்கோபனுடைய மூத்த மகன் தன்னுடைய குடும்பத்திலே தகப்பன் மூலமாக தகப்பன் ஆசீர்வதித்து கொடுக்கிறதான மேன்மையை இழந்து போனான் தன்னுடைய ஜீவியத்தின் மூலமாய். ஆனால் யாக்கோபனுடைய இன்னொரு மகனாகிய யோசேப்பு அவனுடைய பிள்ளைகளுக்காக ஒருவன் இழந்து போனதான அந்த ரூபன் இழந்து போனதான ஆசீர்வாதங்களை யோசேப்பனுடைய சந்ததிகளாகிய 2 பிள்ளைகளும் பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படிங்க. ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற்பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன், தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே. பாருங்க, தகப்பன் வேதனையோடு இந்த அந்த ரூபனுக்கு சில வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசி நாட்கள்ல அந்த யாக்கோபுடைய கடைசி காலத்துல யாக்கோபு எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற அந்த தருணத்துல அந்த யாக்கோபு தன்னுடைய மூத்த மகனிடத்துல பேசினதான காரியத்தை தான் படித்தீங்க. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி முதல் பையனை அழைக்கிறார். முதல் பையனுக்கு நேராக முகத்தை திருப்பி அந்த யாக்கோபு சொல்றார், ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன், ஃபர்ஸ்ட் பையன், நீ என் சத்துவமும் என் முதற்பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷவுமானவன், தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடையவும் மாட்டாய். தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். இன்னைக்குள்ள வார்த்தையில சொல்லணும்னா, நீ உருப்பட மாட்ட. ஸ்தோத்திரம். தகப்பன் எல்லாரையும் ஆசீர்வதிக்க நினைக்கிற அந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் பையனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ஸ்தோத்திரம். தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். இன்னைக்கு ஸ்தோத்திரம், பெற்றோர்கள் கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்றாங்களா? சொல்லும்படியா உங்களுடைய ஜீவியம் இருக்கிறதா? ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவருக்கும் உங்கள் பெற்றோருக்கும் கீழ்ப்படிங்க. பெற்றோருடைய ஆசீர்வாதம், மனப்பூர்வமான ஆசீர்வாதமும் உங்களுக்கு தேவை. பெற்றோர்கள் வேதனைப்பட்டாங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க. வயசான பெற்றோர்களா இருக்கலாம், ரொம்ப வயசானவங்களா இருக்கலாம், உங்களுக்கு வயசாகி விட்டது, ஆனாலும் உங்கள் பெற்றோரை நீங்க வேதனைப்படுத்துறீங்கன்னா அது நல்லது கிடையாது. பாருங்க, என்னைக்கோ இந்த பையன் திமிர் குணத்தோடு அடங்கா பிடாரியாய் செய்த காரியத்தை இங்கே யாக்கோபு வெளிப்படுத்துகிறார். தண்ணீரை போல தளம்பினவனே, மேன்மை அடைய மாட்டாய். ஸ்தோத்திரம். தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய் என்று சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளில வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆசீர்வாதங்களை, தேவன் கொடுக்கிற மேன்மைகளை, தேவன் கொடுக்கிற உயர்வுகளை, ஆவிக்குரிய நன்மைகளை, மற்ற காரியங்களை பெற்றுக்கொள்ள இந்த ரூபனுடைய வாழ்க்கையில இருந்ததான அந்த செயல்பாடுகளை போல சில காரியங்கள் இருக்குன்னா, அம்மா பேசணுமா, யாருக்கா பேசணுமா, மைக்கு தரவா, கவனமா இருக்கணும். பின்னாடியும் யாரும் போன் வச்சிருந்தீங்கன்னா அவ்வளவுதான். போன் அதிகமா பொருளுங்கிறதாக செய்தி வந்துச்சு போன வாரம். யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லணும்.
பின்னாடி சேர்ல உட்கார்ந்துருக்கவங்க போனை நோண்டிட்டு இருந்தாங்கன்னா சொல்லணும். ஸ்தோத்திரம். ஐசக்கு அந்த பொறுப்பை கொடுத்தோம். ஐசக்கு பார்க்கறதே இல்லை. வேற யாராவது தான் இந்த பொறுப்பு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். ரைசலோ தண்ணீரை போல தளர்ப்பினவனே. வசனம் கேட்கும் போது போனதுதான் கேட்குதுன்னா ரூபனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இல்லையா? வாரத்துல ஒரு நாள் தான் சர்ச்சைக்கு போறீங்க. தேவனுடைய ஆராதனையை சரியா ஆராதிக்காத மக்களுக்கும் ரூபனுக்கு என்ன வித்தியாசம் இருக்க போகுது? ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை மனதார ஆசீர்வதிக்கவே முடியல. ஸ்தோத்திரம். வேதனையோடு சொல்லுகிறார், டேய் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்திய, இப்படிப்பட்ட ஒருவனா இருந்திய அப்படின்னு சொல்லி மேன்மையடைய மாட்டாய் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். மாத்திரமல்ல, 1 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. 1 நாளாகவும் 5:1. ரூபன் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்த சிரேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதல் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, ஆனாலும் இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாட்டா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு பயந்து நடக்காதவர்களா இருந்தா, ரூபனுக்கு ஒரு ஆனாலும் அவன் சிரேஷ்ட புத்திரன் தான். ஆனாலும் அவன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியால் கோத்திரத்து அட்டவணையில் அவன் முதல் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சிரேஷ்ட புத்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரனுக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, அவன் மதீனத்தினால செய்த பாவம், மதீனத்தினால இடம் கொடுத்ததான பாவம் கடைசியில எங்க வரைக்கும் போய் நிற்கிறது பாருங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு தலைமுறையாக சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள், சேர வேண்டிய அட்டவணையின் காரியங்கள் எல்லாம் கூட கீழே போகுது. யாருக்கோ அந்த இடத்தை தேவன் கொடுக்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை, தேவன் கொடுக்கிற மேன்மைகளை இழந்து போகத்தக்கதா உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க வேண்டிய ஜனங்களாகி நீங்கள் இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? ஆண்டவருடைய வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டிய வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கீங்க? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னுடைய வேதத்தை ஜனங்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அவர்களோ இதை அந்நிய காரியமா எண்ணினார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி அந்நிய காரியமா எண்ணி பைபிள் படிக்காம உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போக வேண்டாம் என்று சொல்லி ஒரு ரூபனை உங்களுக்கு முன்பாக தேவன் வைக்கிறார். ஸ்தோத்திரம். ரூபனுடைய வாழ்க்கையில அவன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழக்கிறான். அட்டவணையில ரூபனுடைய கோத்திரம் தான் முதல்ல இருக்கணும். ஆனா அந்த அட்டவணை எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போனான். அவனுக்கு சேர வேண்டிய இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவனுடைய தம்பி யோசேப்பினுடைய பிள்ளைகளுக்கு போகிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை படிங்க. நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்திலே பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிம் மனாசேயும் என்னுடையவர்கள். இவர்களுக்கு பின் நீ பெறும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். அவர்கள் தங்கள் சகோதரனுடைய பெயரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள் என்று சொல்லி இந்த யோசேப்பனுடைய பிள்ளைகள் எப்ராயிம், மனாசே, இவர்களை யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை போல அவர்களுக்கு ரெட்டிப்பான அந்த ரூபன் இழந்து போன ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை, பங்குகளை அந்த 2 பேருடைய கோத்திரத்துக்கும் என்று சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ரூபன் இழந்து போனான், ஆனால் யோசேப்பனுடைய குடும்பம் அதை பெற்றுக்கொண்டது. இன்னைக்கு
தேவனுடைய ஆசீர்வாதத்தை, இல்லாவிட்டால் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோசேப்பினுடைய குடும்பத்தை போல நீங்க இருக்க விரும்புறீங்களா? இல்லாவிட்டால் இழந்து போன ரூபனை போல ஸ்தோத்திரம் எப்படியோ வாழ்ந்து உலக பிரகாரமான ஜனங்களை போல வாழ்ந்து பாவம் செய்து துன்மார்க்கமாய் நடந்து என்னதான் வசனம் கேட்டாலும் எத்தனை வருட விசுவாசியா இருந்தாலும் நான் உருப்படாத விசுவாசியா இருப்பேன், நான் என் மனம் போன போக்கில தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா? ஸ்தோத்திரம், தேவன் உங்களை பார்த்து அழைக்கிறார். உனக்கு நான் கொடுத்திருக்கிற மேன்மைகள் உண்டு, கொடுக்க விரும்புகிற மேன்மைகள் உண்டு, அதை பெற்றுக்கொள்ள எனக்கு பிரியமானபடி நீ வாழு அப்படின்னு சொல்லி தேவன் அழைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இஸ்ரவேலர்கள், முழு இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தை, இழந்து போன மேன்மைகளை 2 மனிதர்கள், காலை யோசுவா என்கிறவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எப்படி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்? எப்படி இஸ்ரவேல் மக்கள் இழந்தார்கள் தேவ ஆசீர்வாதத்தை அப்படின்னு சொல்லி நாம பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1-4 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1-4. இப்படி இருக்கு சகோதரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து போனார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனமாகிய அந்த மன்னாவை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்று ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. எல்லாரும் பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இங்கே கொரிந்தியருக்கு பவுல் எழுதும் போது நினைவு கூறுகிறார். ஸ்தோத்திரம். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனமாகிய அந்த மன்னாவை சாப்பிட்டார்கள். அந்த கற்பாறையில் இருந்த ஆண்டவர் தண்ணீரை எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் கொடுத்தார். எல்லாரும் குடித்தார்கள். ஸ்தோத்திரம். அந்த கண்மலை, அவர்களோடு சென்ற கண்மலை கிறிஸ்து அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். 5 படிக்கும் போது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எல்லாரும் மன்னாவை புசித்தார்கள், கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், தேவனால் வழிநடத்தப்பட்டார்கள். ஆனால் எப்படி அவர்கள் வழிநடத்தப்பட்டாலும் கூட அநேகரிடத்துல தேவன், அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஏன் பிரியமாய் இருந்ததில்லை? இவர்கள் ஆண்டவருடைய வழிகளிலே நடக்காமல் 6ஆம் வசனத்திலிருந்து நீங்க படிக்கும் போது படிங்க. அந்த 6ஆம் வசனத்திலிருந்து, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கனவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் கர்ந்து விளையாட எழுதியிருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். பாருங்க, விக்கிரக ஆராதனைக்காரர்களானார்கள். சிலர் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து அவர்கள் இச்சை உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். தேவன் அவர்கள் அதிகமானவரிடத்துல பிரியமா இருக்கவில்லை. காரணம், இந்த காரணங்கள் எல்லாம் தான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதான ஜனம், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டதான தேவ பிள்ளைகளாகிய சபை பாவத்துக்கு இடம் கொடுத்து, சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுத்து, அசுத்தமாய் ஒரு வாழ்க்கையில வாழ்வீங்கன்னா உங்கள் மேல ஆண்டவர் பிரியமாய் விருப்பமாய் இருக்கவே மாட்டார். ஸ்தோத்திரம். பாருங்க, ஜனங்கள் என்ன செய்தார்களா? 8ஆம் வசனத்திலே அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறாங்க பாருங்க. முறுமுறுத்தார்கள்,
பாம்பு ஒளிவாய் சர்ப்பங்கள் போய் அவர்களை கடித்தது. ஸ்தோத்திரம். இன்னுமாக கிறிஸ்துவை அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். சிலர் முறுமுறுப்புகளினாலே அழிக்கப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். என்ன பெருசா ஆண்டவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்துட்டார், இங்க தண்ணி இல்லை, இங்க ஒண்ணும் மண்ணாவை தவிர ஒண்ணுமே இல்லை, என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை இது, என்ன சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம் இன்னைக்கு கேட்கறீங்களா இல்லையா? முறுமுறுப்பு. இந்த முறுமுறுப்பு வரும்போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ அற்புதமாய் ஆச்சரியமாய் உங்களை வழிநடத்தினதை எல்லாத்தையும் மறந்து போறீங்க. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை தங்கள் வாழ்க்கையில முறுமுறுக்கிறதுனால, தேவனுக்கு நன்றி இல்லாதவனுக்கு ஏதோ ரெண்டு காரியங்களினால முறுமுறுத்து அதனால அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். வேசித்தன ஆவிகளுக்கு இடம் கொடுக்கிறீங்களா? பாவத்துக்கு ஸ்தோத்திரம் இடம் கொடுக்கிற அனுபவம் இருக்கிறதா? குடும்பத்துல உள்ளவர்கள் குடும்பத்துல இங்க உண்மையாய் இருக்கு. அதுபோல கல்யாணம் ஆகாத பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இங்க உண்மையா இருக்கு. ஒழுக்கக்கேடான காரியங்கள் உலகத்துல நடக்கிறது, பல காரியங்கள் நடக்கிறது. ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களாகவே இருக்கணும். நான் உலகத்தார் அல்லாது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. தேவனுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் பரிசுத்தராகியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தமுடையவர்களாயிருங்கள். எனக்கேற்ற பரிசுத்தம். நீங்க ஏதோ ஒரு அளவு வைத்துட்டு இதுதான் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஆண்டவன் சொல்லுகிறான், நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தமுடையவர்களா இருங்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல சொல்லி இருக்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் முறுமுறுத்து வேசித்தனம் பண்ணி விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் மாறி கடைசியில அழிக்கப்பட்டார்கள். சோத்திர. அப்பப்ப 23,000 இப்படி கொள்ளிவாய் சர்ப்பத்துக்கு ஒரு கூட்டம், தேவனுடைய வாதையினால ஒரு கூட்டம் அப்படியே அழிந்து போனார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. கானானுக்கு போங்க எங்க மக்களே அப்படின்னு சொல்லி தேவன் நடத்தினா அதை பெற்றுக்கொள்ளவே முடியல. காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திர அதற்கேற்றது போல தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியல. உலகத்தின் காரியங்களும் அசுத்தங்களும் அவர்களை இழுக்க ஆரம்பித்தது. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுத்தார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில மற்ற உலக பிரகாரமான ஜனங்களை போலவோ மற்ற கிறிஸ்தவர்களை பின்பற்றி அவங்க பண்ணாத காரியத்தையே நான் பண்றேன், அவங்க செய்யாததான் நான் பண்றேன், அவங்க எல்லாம் இப்படிதான் இருக்காங்க, எத்தனையோ வருஷமா விசுவாசியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில அவர்களை பார்த்து நடக்க தேவன் அழைக்கவில்லை. ஸ்தோத்திரம். அவரை பின்பற்றும்படியாக அவருடைய வசனத்தை பின்பற்றி நடக்கும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலும் இன்னும் நிறைய வசனங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். வணங்கா கழுத்துள்ள ஜனங்களே அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். பாருங்க, படிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு மோசே, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முறுமுறுத்து ஆண்டவர்கள் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து செங்கடல அவர்களுக்கு கண்ணுக்கு முன்னாடிதான் பிளக்கிறது. ஸ்தோத்திரம். தேவன் எவ்வளவோ அற்புதங்களை அதிசயங்களை பிரத்யட்சமாய் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். இருந்தாலும் கூட நன்றி இல்லை. ஒரு பக்கம் விக்கிரக ஆராதனை, இன்னொரு பக்கம் வேசித்தனம், இன்னொரு பக்கம் அசுத்த வாழ்க்கை. தேவனை முறுமுறுக்கிறார்கள். என்ன பெருசா ஆண்டவர் செய்த? மோசே, எங்களை அழித்து போடதான் கூட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி மோசைக்கு விரோதமாய் கல்லறிகிறார்கள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட முறுமுறுப்பா ஏதா இருக்கா? ஆண்டவர் என்ன செய்தார் பெருசா? ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்களா?
தேவனிடமாய் நீங்க திரும்புங்க. ஆசீர்வாதத்தை இழந்து போன ஜனங்களைப் போல உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டாம் என்று சொல்லி தேவன் அழைக்கிறார். ஸ்தோத்திரம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 31 முதல் 33 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. என்னாகமம் 13. அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பற்றுகிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரரை ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி பார்வைக்கு கூட வெட்டுக்கிளியை போலதான் இருந்தோம். இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். ஸ்தோத்திரம். துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். ஆண்டவர் ஜனங்களை செங்கடலை பிளந்து யோர்தானை தாண்டி எரிகோவை தகர்த்து இப்படியே அழைத்து கொண்டு வந்து கொண்டே இருக்கும்போது அந்த மோசே என்ன செய்கிறார்? யோசுவா காலேப் இன்னும் 10 பேர்கள் அடங்கிய ஒரு குழுவை தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் போய் சுற்றி வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கும் போது அவர்கள் சுற்றி பார்த்து 40 நாட்கள் கழித்து வருகிறார்கள். 40 வருடங்கள் அந்த கானான் தேவன் கொடுக்க போற கானான் தேசத்தை எல்லா இடங்களிலும் சுற்றி பார்க்கும்போது சுற்றி பார்த்து வரும்போது அந்த 10 பேர்கள் என்ன சொல்கிறார்கள்? சபைக்கு முன்னாடி வந்து மோசே ஒரு கூட்டத்தை போடுகிறார். நம்ம இப்போ 40 நாட்கள் நம்ம சகோதரர்கள் 10-12 பேர்கள் போய் நம்ம சுதந்திரிக்க வேண்டிய கானான் தேசத்தை குறித்து செய்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் அப்படின்றத கவனமா கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் அவளோடு பார்த்துட்டே இருக்கிறாங்க. 10 பேர் எழுந்து நின்று சொல்லுகிறார்கள். மெஜாரிட்டி 10 பேர்கள். ஸ்தோத்திர ஜனங்களே நல்லா கேட்டுக்கோங்க. என்ன சொல்லுகிறார்கள்? நம்மாலே அந்த அவர்களை எதிர்க்க கூடாது. அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நான் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. ஸ்தோத்திரம். நம்மால எல்லாம் அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. தெரியாம இங்க வந்துட்டோம் போல. காரணம் அந்த ஊர்ல உள்ள நாங்கள் சுற்றி 32ஆம் வசனத்தை கவனிங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். ஸ்தோத்திரம். மிகவும் பெரிய ஆட்கள். ரொம்ப பெரிய ஆட்களா இருந்தாங்க. நாங்க எல்லாம் அவங்களுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும் போது வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். எங்கள் பார்வைக்கு அவர்களையும் எங்களையும் கம்பேர் பண்ணும் போது வெட்டுக்கிளிகளை போன்று இருந்தோம். அவங்க எங்களை பார்க்கும் போது ஏதோ பூச்சி போகிறது போல வெட்டுக்கிளிகளை போலதான் நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பில்டப் பண்ணி ஒரு பயத்தை ஜனங்கள் மத்தியில வைக்கிறார்கள். ஜனங்கள் எல்லாம் ஓட சொல்லி அழுகிறார்கள். 14ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இரவெல்லாம் அழுதார்கள். நம்ம ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொண்டு மறுபடியும் எகிப்துக்கு போவோம். எகிப்துல போய் பார்வோனே நான் உங்களுக்கு அடிமையா இருந்து விடுகிறோம், தயவு செய்து மன்னிச்சு எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்களோ என்ன தெரியல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வழிகளில நடக்க முடியாதபடிக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எகிப்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி செயல்பட்டது போல இன்னைக்கு மறுபடியும் விட்டு வந்ததான விக்கிரக மார்க்கத்தை பின்பற்றும்படியாய் சிலர் இருக்கிறார்கள். ஒரு சகோதரி சொன்னார்கள், இங்க ரட்சிக்கப்பட்டதான ஒரு சகோதரி, மறுபடியும் நான் விக்கிரகாராதனை பண்ண போயிட்டேன். ஸ்தோத்திரம். எல்லாமே நான் சுத்தமா மாறிட்டேன். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கே நாம எடுத்து போயிருவோம். இங்கெல்லாம் தேவன் கானான் கொடுக்கறதெல்லாம் நம்ம சும்மா அந்த ஒரு அடி கூட தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினார்கள் 10 பேர். ஆனா 2 பேர், அந்த 10 பேர்களை தாண்டி 2 பேர்கள் காலேப் யோசுவா அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? 14ஆம் அதிகாரம் 1 படிங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அந்த ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக
விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். பாருங்க, இருபைகளின் மத்தியில நாம பார்க்கும்போது ஸ்தோத்திரம், காலை யோசுவா 30ஆம் வசனத்திலே, அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். காலை என்கிற ஒரு மனிதன் பாருங்க, அவன் தேவாவியை பெற்ற ஒரு மனிதன். 10 பேர்கள் ஜனங்களை பயமுறுத்துகிற செய்தியை கூறுகிறார்கள். ஆனால் ஒரு காலை எல்லா சபை மக்களையும் அமர்த்தி, நம்ம உடனே போகலாம், லேட்டே பண்ண தேவையில்லை, உடனே போகலாம், நம்ம ஈஸியாய் அவர்களை என்ன செய்யலாம், பிடித்துக் கொள்ளலாம், அந்த பட்டணங்களை எல்லாம் பிடித்துக் கொள்ளலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், இந்த 10 பேரை போலதான் தாங்களும் சோர்வடைந்து மற்றவர்களையும் சோர்வடைய பண்ணி ஜீவிக்கிற நிறைய பேர் உண்டு. நம்மளாலெல்லாம் முடியாதுப்பா, நம்மளாலெல்லாம் இதை செய்ய முடியாது, நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாது, மற்றவங்க தான் செய்வாங்க, மற்றவங்களால தான் முடியும், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த 10 பேர் சொன்னது போலதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு அவருடைய பேச்சு நடக்க எல்லாம் இருக்கிறது. காலைப்பை போல நம்மால முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பாருங்க, காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே 14ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனம் படிங்க. 14ஆம் அதிகாரம் 37. சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சன்னதியில் வாதையினால் செத்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. 32ஆம் வசனங்கள் 31, 32ல, கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன், நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள், உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்தில் விழும், அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருடமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள் என்று சொல்லுகிறார். 40 நாட்கள் அவர்கள் சுற்றி போனார்கள். சுற்றி பார்த்து வந்துதான் இந்த துர்ச்செய்தியை, மோசமான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள், பயமுறுத்துகிற வார்த்தைகளை சொன்னார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க என்னுடைய வார்த்தையை நம்பாதபடிக்கு கர்த்தரெல்லாம் கானான் கொடுக்க மாட்டாருப்பா, எல்லாரும் எகிப்துக்கு போயிடலாம், வாங்க, எகிப்துக்கு யாரெல்லாம் வாங்க, கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தையே சேர்த்து நீங்க செயல்படுறீங்கல்ல, எவ்வளவு பெரிய அற்புதத்தினால எகிப்திலிருந்து உங்களை நான் விடுதலையாக்கினேன், எவ்வளவு பெரிய அசுத்த வாழ்க்கையிலிருந்து பாவத்திலிருந்து நான் உங்களை தூக்கி எடுத்தேன் என்று சொல்லி உட்கார்ந்திருக்கிறவர்களை பார்த்தும் ஆண்டவர் கேட்கிறார். ஆனா ஒரு நன்றி கூட இல்லாம இன்னைக்கு உங்க வாழ்க்கை சரியில்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்லி அநேகரை பார்த்து தேவன் கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவன் சொல்லுகிறார், முறுமுறுத்த எல்லா பயனோட பிரேதங்கள் இந்த வனாந்தரத்தை விழும், சாவார்கள் என்று சொல்லி நீங்க சொன்னதான உங்கள் பிள்ளைகள் அந்த கானானுக்குள்ள போவாங்க. அது வரைக்கும் நீங்க சுற்றி பார்த்து வந்த 40 யோசுவாவும் நல்ல செய்தி கொண்டு வந்ததான யோசுவாவும் காலேபும் இந்த தேசத்துக்குள்ள பிரவேசித்தார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அல்லேலூயா. யோசுவாவும் காலேபும் அங்கே அந்த கானானுக்குள்ள சென்றதை வேதம் நமக்கு சொல்கிறது. இன்னைக்கு தேவன் நமக்கும் ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்து நம்மை ஒரு நோக்கத்துக்கு என்று நடத்துகிறார். ஸ்தோத்திரம். அதன் மத்தியில நோக்கத்தை இழந்தவர்களாய் நம்முடைய சின்ன புத்தியை கொண்டு நம்ம ஆண்டவரை அசட்டை பண்ணினோம்னா இழந்து போன அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போலதான் நம்முடைய வாழ்க்கை மாறும். காலேப் யோசுவா வேற ஆவியுடையவர்களா இருந்தார்கள். 10 பேர் இப்படி சொல்றாங்களே, நாம அந்த கூட்டத்துல சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் இல்ல,
அவர்களுக்கு ஒரு தனித்துவம் இருந்தது. அவர்களுக்குள்ளே தேவன் ஒரு தைரியத்தை கொடுத்திருந்தார். தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு ஆவி அவர்களுக்குள்ள இருந்தது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலேப்பை யோசுவாவை போல வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனிதனையும் ஒரு மனுஷியையும் ஆண்டவர் தேடுகிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இடம் கொடுப்போம். ரூபன் முதல் பையன் தான், ஆனா அவனால தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டான். ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதத்தை இன்னொருவன் பெற்றுக்கொண்டான். நீங்க இழக்கிற ஒவ்வொரு தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவன் இன்னொரு ஆளுக்கு கொடுப்பார். கடைசியில இவன் நல்லா இருக்கிறானே, இவன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி இன்னும் எரிச்சல் பட வேண்டியதுதான். ஸ்தோத்திரம். ரூபன் இழந்தான், இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்தார்கள். தேராகு தேவன் கொடுக்கிற கானான் எனக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்லி புறப்பட்டார். ஆனால் ஆரான் மட்டும் வந்த போது உட்கார்ந்து விட்டார். ஆரான் போதும் அப்படின்னு சொல்லி நினைத்தாரோ என்ன தெரியல. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னதான் தேவன் உங்களுக்கு பல ஆலோசனைகளை கொடுத்தாலும், சத்தியங்கள் உங்களுக்கு முன்பாக வந்தாலும், நான் இருக்கிறது போல நான் இருப்பேன், ஆரான் எனக்கு போதும், என்னுடைய எண்ணம் யோசனை இது எனக்கு போதும், யாரும் எனக்கு ஆலோசனை சொல்ல தேவையில்லை, நான் விரும்புகிறபடிதான் நான் வாழுவேன் அப்படின்னா ஸ்தோத்திரம். உங்களுக்கு இன்னைக்கு ரூபனும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஸ்தோத்திரம் இந்த தேராகையும் தேவன் ஒரு எச்சரிப்பாய் வைக்கிறார். நீங்க எல்லாரும் இந்த வேளையில முழங்கால் படிட்டு, ஆண்டவரே தேவன் கொடுக்கிற மேன்மைகளை, தேவன் கொடுத்த மேன்மையை நாங்கள் இழந்து போகிறவர்களாய் இருக்கக்கூடாது, அதை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். தேராகு நல்ல நோக்கத்தோடு புறப்பட்டு போனார். ஆனால் அவராலே அந்த நோக்கத்துக்காக தொடர்ந்து முன்னேற முடியவில்லை. கர்த்தாவே, ஆண்டவரே, ஆபிரகாம் அழைக்கப்பட்ட உடனே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அந்த கானானின் ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ரூபன் தன்னுடைய வாழ்க்கையில பாவத்துக்கு, சிற்றின்பத்துக்கு இடம் கொடுத்து தகப்பனையே அசட்டை பண்ணினதுனால நீ மேன்மையடைய மாட்டாய் ரூபன், நீ மேன்மையடைய மாட்டாய் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற இடத்துல சாபத்தை பெற்றவனாய் மாறினான். ஆண்டவரே, இன்றைக்கு அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற மக்களாய் ஜனங்கள் இருக்கணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. சாபத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. உம்முடைய ஆசீர்வாதத்தை, நன்மையின் கிருபையின் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் ஜனங்கள் இருக்கணும்பா. தேவனே, நீர் உதவி செய்யப்பா. எல்லாரும் கேளுங்க, வாயை திறந்து, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிற மக்களா இருக்கணும். எங்கள் பிள்ளைகள் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வழிகளில நடந்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறவர்களா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை போல தேவன் செய்த எத்தனையோ நன்மைகளை, ஹல்லேலூயா, அற்புத அதிசயங்களை எல்லாவற்றையும் மறந்து விட்டு முறுமுறுத்தது போல, பாவத்துக்கு இடம் கொடுத்தது போல, அசுத்தத்துக்கு இடம் கொடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையில இருக்க கூடாதப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, யோசுவா காலேப்பை போல எங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். கானான் தேசத்துக்குள்ளே போய் கானானின் நன்மையை கண்டதானே அந்த கானானுக்குள்ளே அந்த காலேப் ஒரு விசேஷித்ததான பட்டணத்தை பெற்றுக் கொண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் இழந்து போகிறவர்களாய் அல்ல, தேவன் எங்களுக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை, தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய பலன்களை, ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலும் ஆண்டவரே அந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆபிரகாமுடைய தகப்பனை போல, தேராக போல சில காரியங்களில கொஞ்ச தூரம் போயிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டேன். ஆண்டவரே, கொஞ்ச தூரம் சில காரியங்களில போயிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே கொஞ்ச தூரம் நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன காரியங்களில உட்கார்ந்துட்டேன். ஆண்டவரே, அதுக்கு மேலாக என்னால தொடர்ந்து போக முடியல. ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியங்களை மன்னியும், மறுபடியுமாக நான் ஆண்டவரே தொடர்ந்து உம்மை பின்தொடர, ஆண்டவரே நோக்கத்தை ஆண்டவரே நாங்கள் தெளிவாய் புரிந்து கொண்டு தொடர்ந்து செயல்பட
எனக்கு உதவி செய்யப்பா, உதவி செய்யப்பா. கேளுங்க, ஆண்டவர் உங்களை தொடர்ந்து போய் கானானை பெற்றுக்கொண்ட ஹல்லேலூயா ஆபிரகாமை போல உங்களை அவர் வழிநடத்த விரும்புகிறார். இடையிலே நின்று விடுகிற வாழ்க்கைக்கு ஹல்லேலூயா நாம் அழைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா முடிவரை எந்த நிலைநிற்கிற ஒரு வாழ்க்கைக்காக, முடிவரை எந்த தேவனுடைய சுத்தம் செய்கிற ஒரு வாழ்க்கைக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அசுத்தத்துக்காய் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்காக இயேசு ஒருவரையும் அழைக்கவில்லை. பரிசுத்தராய் இருக்கிற தேவன், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தராய் இருங்கள் ஹல்லேலூயா என்று சொல்லி பரிசுத்தத்துக்காய் அழைத்திருக்கிறார். நாளில் ஒப்பு கொடுங்க. திருவிருந்தலை பங்கெடுக்க போற ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, வாழ்க்கையின் சீர்கட்ட நிலைமைகள், சீர்கட்ட பகுதிகள் எல்லாவற்றையும் தயவாய் நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சீர்கட்ட இஸ்ரவேலே மனம் திரும்பு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த நாளிலே உம்மிடமாய் என்னை நீர் இழுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாசல்களே உயருங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். ஹல்லேலூயா. மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஹல்லேலூயா. மகிமையின் ராஜாவுக்கு இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. குயவனாம் தேவன் கையிலே நான் வரும் களிமண்தானே. குயவனாம் தேவன் கையிலே நான் வரும் களிமண்தானே. அனைவரும் வடிவமைப்பதும் தேவனே, என்னை வாழ்வழித்து நடந்து வரும் தேவனே. அனைவரும் வடிவமைப்பதும் தேவனே, என்னை வாழ்வழித்து நடந்து வரும் தேவனே. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. பாவியில் பிரதான பாவினார், பாவியில் பிரதான பாவினார், நீதி அழுக்கான கந்தையே கழுவிட்டார் தூய கந்தத்தார், என்னை மீட்பித்தார் அளவில்லாத கிருபையார். கழுவிட்டார் தூய கந்தத்தார், என்னை மீட்பித்தார் அளவில்லாத கிருபையார். என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, நான் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, நான் மேன்மை பாராட்ட. நம்மளே தகுதி ஒன்றுமில்லை, அவர் தகுதிப்படுத்துகிற தேவன். இந்த நாளிலே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உடைய ஆசீர்வாதத்தை, நீரங்களுக்கு கொடுத்த கிரீடத்தை, நீரங்களுக்கு கொடுத்த மேன்மைகளை இழந்து விடாதபடிக்கு நாங்கள் ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நோக்கத்தோடு எல்லாரும் எழுப்பி நிற்போம். திருவிருந்துக்காக நம்மை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். கல்வாரி சிலுவையில ஆண்டவர் இயேசு நமக்காகவும் உலகத்தோட எல்லா மக்களுக்காகவும் அவர் பாடுகளை ஏற்றார். அவருடைய சரீரம் முழுவதும் காயங்கள், இரத்தம் ஒரு ஆறை போல அவருடைய சரீரத்தை விட்டு அப்படியே காயங்களிலிருந்து வெளியேறிச்சு. முழு இரத்தத்தையும், சரீரத்திலுள்ள எல்லா துளி இரத்தத்தையும் இயேசு நமக்காக, நம்முடைய இந்த உலகத்துள்ள மக்களுக்காக அவர் சிந்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்ட தேவனை அசட்டை பண்ணுகிறவர்களாக இருந்தார்.
இரத்தத்தை காலின் கீழாய் மிதிக்கிற ஒரு மக்களை போல நாம் காணப்படுவோம். இயேசுவே, ஒரு விசை இந்த பந்திக்கு திருவிருந்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. ஆயத்தமா ஆயத்தமா இயேசுவை சந்திக்க